மனிதன்கிற வார்த்தை அவருக்கு போடாமலே இருந்ததா உலக தலைவராக கொண்டாடப்பட்டிருப்பார். அந்த ஒரு வார்த்தையில 1000 விமர்சனங்களை உள்ளடக்கி 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 அந்த மனிதனை ஆகாயம் போல் அண்ணாந்து பார்க்க வேண்டிய மனிதனை குனிந்து பார்க்கிற தூரத்துக்கு நம்ம தள்ளிவிட்டோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தை இந்த படம் போக்கியிருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணன் பேரரசு சொன்னது போல எல்லா படத்தையும் சாதாரணமா எடுத்துடலாம். ஒரு காமெடி படம், காதல் படம், ஒரு சண்டை படம், ஒரு நகைச்சுவை படத்தை எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் வரலாறுகளை எழுதுவது என்பது அவ்வளவு இலகுவானது அல்ல. காரணம், எல்லா வரலாறும் எழுதப்படுகிற காலத்தையும் எழுதப்படுகிற மனநிலையும் பொறுத்துதான் உண்மை இருக்குமே தவிர வரலாறை வரலாறாக எழுதுனதாக உலக வரலாறு இதுவரைக்கும் இல்லை. காரணம், ஒருத்தருடைய மனநிலை தான் எவ்வளவு சதவீதம் உண்மை, எவ்வளவு சதவீதம் கற்பனைங்கிறதை அந்த காலமும் களமும் மனநிலையும் நிர்ணயிக்கிறது. எனவே நல்ல வேளை எல்லா தேவர்களும் சேர்ந்து தேவர் பெருமானுடைய படம் எடுக்கலை என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. காரணம், அதை கொண்டாடுகிற விதமாக ஏதோ ஒன்று சொல்ல போய் இன்னும் கெட்ட பேரு வந்து இன்னும் அவரை புறந்தள்ளுகிற தலைவராக ஒதுக்காமல் மனித குலத்துக்கான ஒரு தலைவனாக இருந்திருக்கிறார். மிகப்பெரிய மாமேதையாக விழுந்திருக்கிறார். ஒரு ஆன்மீகவாதியாக இருந்திருக்கிறார். சித்தராக வாழ்ந்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன சொல்றது போன இனி தலைவனாக வேண்டும் என்றால் இந்த தலைவனின் வரலாறை படித்தால் வரும் தலைமுறைகள் எப்படி ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும், எப்படி மக்களை அணுக வேண்டும், எப்படி நாட்டை நேசிக்க வேண்டும், எப்படி ஆன்மீகத்தை ஒழுக்கத்தோடு கடைபிடிக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக இவருடைய வரலாறு சொல்லும்.